அனார்கலி ஃப்ராக் மடிச்சு போடுறதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட் இன்னைக்கு கிளியர் பண்ணிடலாமா? இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு சாரி வந்து ஃபுல்லா கொடுத்து அனார்கலி மாடல்ல ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ நான் உள்குட்ல இருந்த கிளாத்தும் பிளவுஸ் இருந்த கிளாத்து கட் பண்ணி எடுத்துட்டேன். சோ முந்தி போர்ஷனும் அதுல கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப நம்மளுக்கு மெயின் ப்ராப்ளம் என்னன்னா நிறைய பேருக்கு கீழே வந்து எப்படி நம்ம மடிச்சு போடுறது. இப்ப இந்த சாரியோட மீதி போர்ஷன் பாத்தீங்கன்னா அப்படியே நாளா மடிக்கிறேன் நானு. சோ இத வந்து நான் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டா மடிச்சுட்டேன். இப்ப ரெண்டா மடிச்சுட்டு கிராஸ் பாத்தீங்கன்னா நம்ம அந்த கார்னர்ல இருந்து இந்த ஓபன் பிரியுது இல்லைங்களா, அங்கேயும் ஓபன் இருக்கு, அங்கேயும் ஓபன் இருக்கு, இங்கேயும் ஓபன் இருக்கு. சோ இந்த ஓபன் பிரியிற தாவல இதை மடிச்சு போட்டுட்டேன். இப்ப இடுப்புக்கு வர பகுதி எங்க வைக்கணும்? அங்க வைக்கணுமா இங்க வைக்கணுமா? இங்கதான் வைக்கணும். நீங்க இப்ப ஹிப் போர்ஷன் வந்து இங்க வைக்கிறீங்க. இங்க வச்சுட்டு கிராஸ் வந்து அங்க இருந்து கோல் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு நிறைய இன்னும் லென்த் வேணும். இப்ப நான் வந்து இந்த கிராஸ் வந்து இப்படி போடுறேன். இப்ப இங்க வந்து இடுப்புக்கு வந்து இங்க அளவு வந்து 10 இன்ச் வந்துருச்சு. சோ இங்க நான் அளவு போட்டு மார்க் பண்ணிட்டேன். இப்போ மார்க் பண்ணிட்டு இப்போ உங்க ஹைட் எவ்வளவு இருக்கு? இப்போ 45 ஃபுல் வந்து உங்க ஃபுல் ஹைட் வந்து 45 இருக்கு அப்படின்னா 45ல வந்து ஒரு 15 மைனஸ் பண்ணிருங்க. ஏன்னா செஸ்டுக்கு உண்டான ஹைட்டை நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ 15 மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற அளவு 45ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 45 இங்க வருது. ஸோ இங்க வரும்போது நீங்க அப்படியே இன்ச் டேப் ரவுண்ட் பண்ணி 45 வச்சிருவீங்க. உங்களுக்கு ஜாயிண்ட் இல்லாம வந்துடும். இப்ப இது ஹைட்டா இருக்காங்க. இப்போ 55 அவங்களோட டோட்டல் ஹைட் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து 15 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி உங்களுக்கு 50 லென்த் வரணும். ஸோ 50 லென்த் வரணும் அப்படின்னா 15 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 50 வருது இங்க. ஸோ இங்க வரும்போது உங்களுக்கு வந்து இங்க ஜாயிண்ட் வருது அந்த இடத்துல. ஸோ இங்க லென்த் பத்தல. அப்ப என்ன பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல கோல் வேணும் அப்படின்னா இன்னும் நல்லா கிராஸ் தூக்கி இப்படி போடணும். இந்த கார்னர் வரைக்கும் போடணும். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு இங்கே கோலும் ஃபுல்லா கிடைக்கும், ஜாயிண்ட்டும் வராது உங்களுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப கோலை தூக்கி கிராஸ் துணியை நான் பாருங்க எப்படி போட்டிருக்கேன். இன்னும் நல்லா கிராஸ் தூக்கி அந்த பக்கம் போட்டிருக்கேன். அப்போ உங்களுக்கு ஜாயிண்டே இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு துணி கிளாத் கிடைக்கும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் போடும் போது இப்படி போட்டேன். இப்ப இப்படி போடும் போது ஸ்ட்ரைட்ல எனக்கு இங்க வந்து பீஸ் மீறுது. ஸ்ட்ரைட் பீஸ்ல அப்படியே பீஸும் மீறுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல் கம்மியா வரும். இப்ப இதே நான் துணியை தூக்கி அந்த கிராஸ் வரைக்கும் போடும் போது, அந்த மடிப்பு வர வரைக்கும் போடும் போது உங்களுக்கு வந்து இந்த கோலும் அதிகமா கிடைக்கும். கோல் வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கிளாத் எப்படி போடுறதுன்னு யோசிச்சு போடுங்க. இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு கோல் நல்லா கிடைக்கும், துணியும் மீறும். ஸோ நல்லா கிராஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சில பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஒரு மாதிரி நெளியா இருக்குக்கா அப்படின்னு நல்லா கேக்குறீங்களா, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வராது.